ஐயா ரொம்ப அருமையா பேசுனீங்க. உண்மையிலேயே செமையா பேசிட்டீங்க. அதாவது வீடியோக்காக நான் இது சொல்லீங்க. ஐயோ உண்மையிலேயே சொல்றேன், வாழ்க்கையில நடக்கிறது தெளிவா உங்களுடைய தொழிலை பத்தி விளக்குனது நீங்க தான். உங்களுக்கு இன்னும் என்ன சந்தேகம் இருந்தாலும் கேளுங்க, அதுக்குண்டான பதில் நாங்க சொல்லித்தரோம். ஏன்னா மாடு மேய்க்கிறேன்னாக்க இப்ப நம்ம குடும்பம் எப்படி பொண்டாட்டி என் பிள்ளைங்க பக்கத்துல இல்லைங்க, என் பொண்டாட்டி என் பிள்ளைங்க இருக்கு. இது ஒரு குடும்பம் மாதிரி தாங்க இது. சரி, கண்டிப்பாங்க எங்களுக்கு ஒரு குடும்பம் மாதிரி தான். சரி, என்ன நம்ம குடும்பத்தை ஒண்ணும் பண்ண முடியாது. நாம இது மேய்க்கிறோம், இது ஒரு 6 மாசத்துக்கு ஒரு குட்டி போட்டு ஏதோ பண்ணுவேன். அப்ப வந்து நாங்க என்ன பண்ணுவோம், அதை வித்து நாங்க சாப்பிட்டுக்கலாம் இல்லைங்களா? சரி, என்னென்ன தண்ணி எடுத்துட்டு வருவீங்க, வேற என்னென்ன எடுத்துட்டு வருவீங்க? தண்ணி மட்டும் தான் குடிக்கிறது. தண்ணி மட்டும் தான். கொஞ்சம் லேட் ஆச்சுன்னா ஏதாவது ஸ்நாக்ஸ் அந்த மாதிரி? இல்ல அப்படியே இல்லை, குடிக்கிறதுக்கு மட்டும் தண்ணி மட்டும் தான். வீடு பக்கம் தானே, ஒரு 4 மணி நேரம் தான் மேய்ப்பாங்க. காலையில 9 மணிக்கு விட்டு 10, 11, 12 ஒரு 3-3.5 மணி நேரம் மேய்ப்போம். சரி, மீண்டும் ஓடி போயிருவோம். அங்க கொண்டு வீட்டுக்கு கொண்டு நிழல படுக்க வச்சிருவோம். தண்ணி குடிச்சு நல்லா படுத்து ஒரு 3 மணி நேரம் ரெஸ்ட் கொடுப்போம். திரும்ப 3:30 மணிக்கு ஓட்டிட்டு வருவோம். 6 மணி வரைக்கும் மேய்ப்போம். மேய்க்கும் போது ஆளுகளை நல்லா மேய்ச்சிக்கும். 6 மணிக்கு கொண்டு போய் அடைச்சிருவோம். அதாவது அது படுக்கக்கூடிய இடம் வந்து ஒரு நாள் விட்டு ஒரு நாள் மாத்திட்டே இருக்கணும். இன்னைக்கு இந்த இடத்துல வச்சாச்சு, நாளைக்கு ஒரு நாள் கேட்போம், அடுத்த நாள் அந்த பக்கம் அடுத்த பக்கம் மாத்திப்போம். அப்போ வந்து ஆடு சுத்தமா இருக்குங்க, எந்த நோய் நொடி கிட்ட வராது. அந்த மாதிரி ஆரோக்கியமா இருக்கு. ஒரே இடத்துல அதுலயே மண்ணு ஊத்தணும், புழக்கம் போடு, அப்ப சேராது, ஆடு ஆரோக்கியம் இருக்காது. நாங்க ஒரு நாள் விட்டு ஒரு நாள் மாத்தி வைக்கும்போது நீட்டா இருக்கும். அப்படி இருந்தா அதுக்கு ஆரோக்கியம் இல்லை, நீட்டா இருக்கும். நாங்கெல்லாம் ரெகுலரா மாத்தி அப்படியே ஒரு தோட்டத்துக்கு போயிடுச்சு, நீங்க அப்படியே மாத்தி வச்சுட்டே போயிருவோம். இது முடிஞ்சுதான் அடுத்தது அந்த மாதிரி வைக்கும். ஆடு சூப்பரா இருக்கும், வளர்ச்சி நல்லா இருக்கு. சரிங்க, ரொம்ப அருமையா பேசுனீங்க. எனக்கு முடிக்கிறதுக்கே மனசு இல்ல.